இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனும், லேப்டாப்பும் இருந்தா நம்மளால எப்படியெல்லாம் ஆன்லைன்ல ஏர்ன் பண்ண முடியுங்கிறத பத்தி. ஸோ எப்படியெல்லாம் நம்ம ஆன்லைன்ல ஏர்ன் பண்ணலாம்? எந்தெந்த வழியில நம்ம ஏர்ன் பண்ண முடியும்? அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி வாங்க பார்க்கலாம். என்னோட பேர் சுரேஷ் சின்னத்தம்பி. ஐ எம் ஏ ஃப்ரீலான்சர். ஸ்கில்லு மற்றவங்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்கிற பட்சத்தில் நம்மளோட ஸ்கில்லை வச்சு நம்ம எப்படியெல்லாம் ஃப்ரீலான்சிங் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும் ஆன்லைனில் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரீலான்சிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்கில்லை வச்சு மற்றவங்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது மூலயமா நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இவ்வளோ காஸ்ட்டுன்னு சார்ஜ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா பெர் ஹவருக்கு இவ்வளோ காஸ்ட்டுன்னு நீங்கள் சார்ஜ் பண்ணி உங்கள் கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து அமௌண்ட் வாங்கிக்க முடியும். சரி, இதுக்கு என்னென்ன பாப்புலரான ஸ்கில்ஸ் இருக்குன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிற ஒரு ஸ்கில்லு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, மார்க்கெட்டிங்கிறது விளம்பரப்படுத்துறது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் உங்கள் கிளைண்ட்டோட ப்ராடக்டையோ உங்கள் கிளைண்ட்டோட பிஸ்னஸையோ நீங்கள் விளம்பரப்படுத்துறது மூலயமா அவங்கள்ட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு சர்வீஸ் சார்ஜாக உங்களால் வாங்கிக்க முடியும். இன்னொன்று வந்து கிராஃபிக் டிசைனு. கிராஃபிக் டிசைன் வேறு ஒன்றும் இல்லை, பேம்ப்ளெட்ஸ்லேருந்து விசிட்டிங் கார்டு, லோகோ டிசைன் பண்ணுறது, ஒரு ஃப்ளையர் டிசைன் பண்ணுறது, ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணுறது. இது மூலயமா நீங்கள் வந்து டிசைன் பண்ணி அந்த டிசைனிங் ஸ்கில்லை உங்களோட கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி விற்று அது மூலயமா அவங்க கிளைண்ட்டுக்கு கொடுத்து அது மூலயமா நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். வீடியோ எடிட்டிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு வீடியோவை அதிகமாக, அதாவது மற்றவங்க இம்ப்ரெஸ் ஆகிற அளவுக்கு எடிட் பண்ணி அதை ஒரு சாதாரண ஒரு வீடியோவை மற்றவங்களும் இம்ப்ரெஸ் ஆகிற அளவுக்கு எடிட் பண்ணி அதை கொடுக்கறது மூலயமா அந்த ஒரு ஸ்கில் மூலயமாவும் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். கண்டென்ட் ரைட்டிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு கண்டென்ட்டுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு நின்ச்சு எடுத்துக்கிட்டு, இப்போ நின்ச்சுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹெல்த்தை பற்றி உங்களுக்கு நல்ல தெரியும் அப்படின்னா, இந்த ஹெல்த்தை பற்றி நீங்கள் எந்தெந்த மாதிரியெல்லாம் சொன்னால் ஈஸியாக மக்களுக்கு அவேர்னஸ் வரும், இல்லை அவங்க உங்களை பார்ப்பாங்க, திரும்பி பார்க்குற மாதிரி, இல்லை அவங்கள பார்க்க வைக்கிற மாதிரி உங்களை அந்த கண்டென்ட்டை எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக நீங்கள் கொடுக்க முடியுங்கிறத இது பண்ணுறதா. இது ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி தான். ஃபஸ்ட்டு அவங்களோட அட்டென்ஷனை சீக் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கண்டென்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்க்க வைக்கிறது தான். அதுக்கு ஒரு தனி ஸ்கில்லு தேவை. அந்த ஸ்கில்லு இருந்தாலும் உங்களால் ஒரு பிஸ்னஸ்க்கோ ஒரு ப்ராடக்ட்டுக்கோ ஒரு கண்டினியூஸ் ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணி அது மூலயமா உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். காப்பி ரைட்டிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு ஜேபிஜியோவோ அல்லது ஒரு இமேஜ் ஃபைலையோ நீங்கள் டைப் பண்ணி அதை பிடிஎஃபாவோ எக்ஸலாவோ நீங்கள் கொடுக்குறப்ப அது மூலயமா ஏர்ன் பண்ணிக்க முடியும். எஸ்இஓங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். நீங்கள் கூகுளில் ஒரு பொருளை தேடுறீங்கன்னா கூகுள் வந்து ஆட்டோமேட்டிக்காக தூக்கிட்டு வந்து முன்னாடி ஒரு வெப்சைட்டை காமிக்கும், அதுக்கு பேர் தான் எஸ்இஓ. இது வந்து எத்திக்கலாக நம்ம பண்ணுறது. நீங்கள் கூகுளில் ஒரு கோல்டு ரிங்குன்னு டைப் பண்ணிங்கன்னா அந்த கோல்டு ரிங்கு சம்மந்தமான கீவேர்டு சம்மந்தமாக யாரெல்லாம் அந்த கீவேர்டு போட்டு பிளாகோ அல்லது அவங்க வெப்சைட்டை ரெடி பண்ணியிருக்காங்களோ அந்த வெப்சைட்டை டாப்பில் கொண்டு வந்து காமிக்கும். ஃபஸ்ட்டு ஸ்பான்சர்டுன்னு வரும், அது வந்து பெய்டு ஆடு. அதுக்கடுத்து வர எல்லாமே எத்திக்கலாக வர்றது தான். அவங்க வந்து அந்த வெப்சைட்டுக்கு எஸ்இஓ பண்ணியிருப்பாங்க, அதனால் அந்த வெப்சைட்டை வந்து முன்னாடி தூக்கிட்டு வந்து கூகுள் காமிக்கும், அதுக்கு பேர் தான் எஸ்இஓ. இது ஒரு ஸ்கில்லு. இதை நீங்கள் தனியாக கற்றுக்கிட்டு இந்த ஸ்கில் மூலயமாவும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். வெப்சைட் வச்சுருக்கிறவங்களுக்கு எஸ்இஓ பண்ணி கொடுக்க முடியும். அடுத்து வெப் டெவலப்மெண்ட்டு. வெப் டெவலப்மெண்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, 2 விதமாக வெப்சைட்டை டெவலப் பண்ணலாம். இன்றைக்கி ஏஐலாம் வந்துடுச்சு, ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தாலே உங்களால் வெப்சைட் டெவலப் பண்ண முடியும். பட் இருந்தாலும் ப்ரொஃபஷ்னல் வெப்சைட் டெவலப் பண்ணணும்னா ஒன்று கோடிங் தெரிஞ்சு இருக்கணும், HTML, CSS, ஜாவா, பைத்தானு இந்த மாதிரி கோடிங்லாம் தெரிஞ்சிச்சுன்னா உங்களால் ஈஸியாக ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ண முடியும். அதே மாதிரி வித்தவுட் கோடிங்லேயும் உங்களால் வெப்சைட்டை பில்ட் பண்ண முடியும். வேர்ட்ப்ரெஸ் மாதிரி ஒரு எலமெண்ட் மூலயமா உங்களால் ஈஸியாக ட்ராக் அண்ட் ட்ராப் மெத்தடில் ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ண முடியும். உங்கள் கிளைண்ட் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களால் சார்ஜ் பண்ணி ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு மினிமம் 10,000லேருந்து நீங்கள் உங்களோட டேலண்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களால் வாங்கிக்க முடியும். அடுத்து ஆப் டெவலப்மெண்ட்டு. ஆப் டெவலப்மெண்ட்டுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, உங்கள் மொபைலில் இருக்கிற எல்லா ஆப்புமே ஒரு UI/UX டிசைன் மூலயமா டெவலப் பண்ணுறது தான். ஸோ இது ஒரு ஸ்கில்லு. இந்த ஸ்கில்லை கற்றுக்கிட்டு நீங்கள் உங்கள் கிளைண்ட்டுக்கு அந்த சர்வீஸை கொடுக்கறது மூலயமா உங்களால் ஆன்லைனில் ஏர்ன் பண்ண முடியும். அடுத்து விர்ச்சுவல் அசிஸ்டண்ட். விர்ச்சுவல் அசிஸ்டண்ட் வேறு எதுவும் இல்லை, நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே உங்களோட கிளைண்ட்டுக்கு தேவையான டேட்டாஸு, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தரது, இமெயில் அனுப்புறது, சின்ன சின்ன டேட்டாவை பேக்கப் பண்ணி வைக்கிறது, அவங்க கேட்குற டேட்டாஸ் எல்லாம் அவங்க கொடுக்குற எக்ஸல்லேருந்து நீங்கள் ட்ரிவன் பண்ணி தரது. இது மூலயமா நீங்கள் அவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கறதுக்கு பெர் ஹவரில் விர்ச்சுவல் அசிஸ்டண்ட்டுக்கு நிறைய
தர்றதுக்கு பெர் ஹவர் $30,000லேருந்து $30லேருந்து $50 வரைக்கும் தர்றதுக்கெல்லாம் நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. இது மூலயமா உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். சரி, இதெல்லாம் எங்கே போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ஏர்ன் பண்ணலான்னா, அப்வொர்க்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, ஃபைவர் இருக்குது, ஃப்ரீலான்சர் இருக்குது, டாப்டால்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இது மூலயமா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி உங்களோட கிளைண்ட்டை நீங்கள் கன்வெர்ட் பண்ணுற கிளைண்ட்டை எடுக்கிறது மூலயமா உங்களால் மாதம் $100லேருந்து $10,000 வரைக்கும் உங்களோட ஸ்கில்லை பொறுத்து உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கிறது வந்து ஒரு பெரிய இது. ஒரு பொருள் ஒரு விற்கிறவருக்கும் வாங்குறவருக்கும் இடையில நீங்கள் ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருந்து அதை ப்ரமோட் பண்ண போகிறீங்க. நீங்கள் ஒரு அமேசான் இருக்குது, கிளிக் பேங்க் இருக்குது, டிஜிஸ்டோர், ஷேர் ஷேல், இந்த மாதிரி நிறைய வெப்சைட்டில் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் நீங்கள் லாகின் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுறது மூலயமா அது மூலயமா ஒரு லிங்க்கு க்ரியேட் ஆகும். அந்த லிங்க்கை வச்சுக்கிட்டு அந்த வெப்சைட்டில் இருக்கிற ப்ராடக்டை ஒரு செல்லர் வச்சுருக்கிற ப்ராடக்டை, இந்த ப்ராடக்ட் நல்லாயிருக்கும், இந்த ப்ராடக்டை வாங்குங்கன்னு நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறது மூலயமா, இல்லை அதை பற்றின பிளாக் எழுதுறது மூலயமாவோ, இல்லை அதை பற்றின வீடியோ க்ரியேட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறது மூலயமாவோ, உங்கள் லிங்க் மூலயமா அந்த பொருளை அவங்க வாங்குறப்ப அவங்க இந்த செல்லர்லேருந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து கமிஷனாக வரும். சாஃப்ட்வேருக்குலாம் 70 to 60%, 30லேருந்து 70% வரைக்கும் உங்களுக்கு ரெக்கரிங் கமிஷன் வரும். ஃபிசிக்கல் ப்ராடக்ட்லாம் 4 to 5% வரும். சம் ப்ராடக்ட் 10% வரைக்கும் தருவாங்க. அது டிபெண்டிங் அப்பான் த ப்ராடக்டை பொறுத்து, அதோட வேல்யூவை பொறுத்து. ஸோ இது மூலயமா உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இது மூலயமா நீங்கள் $50,000 வரைக்கும் மாதம் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அது உங்களோட டேலண்ட்டை பொறுத்து. செல்லிங் டிஜிட்டல் ப்ராடக்ட்டுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு ப்ராடக்டை க்ரியேட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாஸ்க் மேனேஜர் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்க. டெய்லி டாஸ்க் மானிட்டர் டைம் டேபிள்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்க. இல்லை ஒரு கலரிங் புக்கு, கிட்ஸ் கலரிங் புக்குன்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்க. இல்லை கிட்ஸ் ஸ்டோரி புக்குன்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஒரு இபுக்கோ இல்லை ஒரு டெம்ப்ளேட்ஸோ க்ரியேட் பண்ணி அது மற்றவங்களோட பிஸ்னஸ்க்கோ இல்லை மற்றவங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டியை சேஞ்ச் பண்ணுறதாவோ இருக்கிறப்ப அதை காசு கொடுத்து வாங்குவாங்க. அப்படியே மந்த்லி பிளானரு, வீக்லி பிளானரு, இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணி அதை வந்து கம்ரோடு, டீச்சபிள், கஜாபிங்கிற வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுறது மூலயமா, ஒரு பிடிஎஃப் ஃபார்மாக அப்லோட் பண்ணுறது மூலயமா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வச்சு விற்கிறது மூலயமா அது தேவைப்படுறவங்க அதை வாங்கிக்குவாங்க. பட் இதுக்கு நீங்கள் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக ப்ரொமோட் பண்ணி ஆகணும். அந்த இதை ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருந்துச்சுன்னா அடிக்கடி வாங்க ஆரம்பிப்பாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. அது மூலயமா உங்களால் இது பண்ண முடியும். ஆன்லைன் கோர்ஸ் ஒன்றும் இல்லை, ஒரு மினி கோர்ஸ் உங்கள்கிட்ட இருக்கிற டேலண்ட்டை வச்சு ஒரு எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கோர்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணி இந்த வீடியோ கோர்ஸாக நீங்கள் அதை சேல் பண்ண முடியும். அதில் சேரும் கேன்வாவில் ஒரு டிசைன் பண்ணி அந்த டிசைனை மார்க்அப் பண்ணுறது மூலயமா உங்களால் விற்க முடியும். ஸ்டாக் ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து இது வந்து சட்டர் ஷாக்கு, இந்த மாதிரி ஒரு சில ஃப்ரீ பிக், இந்த மாதிரி இமேஜ் செல் பண்ணுற வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அங்கே போயிட்டு உங்களோட ஃபோட்டோஸு வீடியோஸை அப்லோட் பண்ணுறது மூலயமா அங்கேருந்து உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இது வந்து மேக்ஸிமம் 95% வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். 70 to 95% ப்ராஃபிட் இருக்கும். பட் இதை உங்களுக்கு செல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நீங்கள் ரொம்ப மெனக்கடணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் கண்டென்ட் கிரியேஷன். இந்த அஃபிலியேட் லிங்கை நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஸ்பான்சர்ஸ்க்கு நீங்கள் அதை ஆட் ரன் பண்ணி கொடுக்கலாம். இது மூலயமா உங்களால் இது பண்ண முடியும். யூடியூப்ல ஒரு அஃபிலியேட் ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளோட நல்லது கெட்டது, இது நல்லா, இதில் இவ்வளோ நல்லது இருக்கு, இதில் இவ்வளோ கெடுதல் இருக்கு, இதில் இவ்வளோ பயன்கள், இந்த பொருள்ல இவ்வளோ பயன் அடையலாம், பட் இதில் இருக்கிற சின்ன சின்ன டிராபேக் இவ்வளோதான், அதனால இந்த காசுக்கு இந்த பொருள் ஒர்த்துன்னு நீங்கள் ஒரு பொருளை பற்றியோ இல்லை ஒரு பிஸ்னஸை பற்றியோ பேசுறது, அதுதான் கண்டென்ட்டுங்கிறது. அந்த பிஸ்னஸுக்கு தகுந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ணி அவங்கள ப்ரொமோட் பண்ணுறதுக்கு பேர். இந்த ஆட்சென்ஸ் மூலயமாவும் உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறது மூலயமா அந்த வீடியோ நிறைய பேர் பார்க்கறது மூலமா மானிட்டைஸ் ஆகி அது மூலயமா ஏர்னிங் வரும். இன்னும் உங்கள் வீடியோவை பார்த்துட்டு எனக்கு இந்த பிராண்டை எனக்கு இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணி கொடுங்கன்னு நிறைய கம்பெனிஸ் உங்களோட வீடியோஸை பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி எனக்கு ப்ரொமோட் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறப்ப அது மூலயமா உங்களுக்கு அந்த பிராண்டுகிட்ட இருந்து நீங்கள் ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு அதுக்கு நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணி தரலாம். அஃபிலியேட் லிங்க் இந்த பொருள் சொன்னது தான்.
உங்கள் லிங்க்கை அந்த டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணுறது மூலமா அந்த லிங்க் கீழே இருக்குது, அந்த லிங்க் மூலயமா இந்த பொருளை வாங்குங்கன்னா தேவைப்படுறவங்க அந்த லிங்க் மூலயமா அந்த பொருளை வாங்குறப்போ உங்களுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். கோர்ஸ் சேல்ஸ் ஆல்ரெடி அது சொன்னதான், வீடியோ கோர்ஸ் ரெடி பண்ணி அதை வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணி அதை ப்ரைவேட்ல வச்சு அதை வந்து நீங்கள் சேல் பண்ணுறது மூலயமா உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அதெல்லாம் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம்னா மினிமம் $100 $1,00,000 வரைக்குமே பெர் மந்த் ஏர்ன் பண்ண முடியும். இது கன்சிஸ்டண்டா நீங்க வீடியோ அப்லோட் பண்றதுலயும் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மெத்தட்லயும் தான் உங்களோட வீடியோ உங்களோட கண்டென்ட் எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத வச்சுதான் இந்த இது மானிட்டைஸ் ஆகும். எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு மெனக்கடல் வேணும். பட் இதெல்லாம் வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் தேவைப்படும், அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படாது. அதுக்காக சொல்றேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிளாகிங் அண்ட் நிச் வெப்சைட்ஸ். பிளாகிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு ஒரு விஷயத்துல ரொம்ப இப்ப ஒரு மோட்டார் சைக்கிள் பத்தின ஒரு கியூரியாசிட்டி, அதுல உங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்குன்னா அந்த மோட்டார் சைக்கிளை பத்தியே ஒரு பிளாக் எழுதலாம். புதுசா வர அட்வான்டேஜஸ், புதுசா வர டெக்னாலஜி, இதை பத்தி நீங்க ஒரு பிளாக் எழுதிக்கிட்டே இருக்கலாம். இது லாங் டர்மா நீங்க எழுதுறது மூலயமா உங்களோட பிளாக் ஆட்சென்ஸ் மூலமா மானிட்டைஸ் ஆகி உங்க பிளாக் படிக்கிறப்ப இடையில ஆட்சென்ஸ் மூலமா ஆட் எல்லாம் வரும். அது மூலயமா நீங்க ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம். அடுத்த ஆட்ஸ், உங்க இதுல பிளாகிங்ல ஆட்ஸ் நீங்க போடுறது மூலயமா நீங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுங்க. உங்க பிளாகிங் வந்து நிறைய கஸ்டமர் இருக்காங்க, உங்க பிளாக் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னா ஒரு பெரிய கம்பெனிக்கு வந்து எங்க கம்பெனி விளம்பரத்தை உங்க பிளாக்ல எனக்கு போட்டு கொடுங்க அப்படின்னா அந்த ஆடு போடுறது மூலமா உங்களால ஏர்ன் பண்ணி கொடுக்கணும். நிச் வெப்சைட்டுங்கிறது வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஹெல்த்னா ஹெல்த்தை பத்தின ஒரு வெப்சைட், அதுல வேற எதுவுமே இருக்காது. நீங்க வந்து அதுல போய் மோட்டார் சைக்கிள் தேடினா கூட அதுல கிடைக்க, மோட்டார் சைக்கிளை பத்தி அதுல தேடினீங்கன்னா அதுல இருக்காது. அது ஒன்லி ஹெல்த் ரிலேட்டடான வெப்சைட், ஃபிட்னஸ் ரிலேட்டடான வெப்சைட்னா ஃபிட்னஸ் மட்டும்தான் அதுல இருக்கும். அந்த ஃபிட்னஸ் நிச் மட்டும்தான் இருக்கும். இல்ல பியூட்டி ஓரியன்ட் பியூட்டி ப்ராடக்ட் ஓரியன்ட் வெப்சைட்னா அது வெறும் பியூட்டி ப்ராடக்ட் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு செப்பரேட் நிச் பேஸ்டு வெப்சைட்டா நீங்க கிரியேட் பண்றப்ப அதுல அதே சம்பந்தமான பிளாக் எழுதுறப்ப பிளாக் எழுதிட்டு இருக்கிறப்ப உங்களோடது ஈஸியா மானிட்டைஸ் ஆகும். அடுத்து ஸ்பான்சர்டு போஸ்ட். ஸ்பான்சர்டு போஸ்ட் வேற ஒன்றும் இல்லை, அடுத்தவங்க விளம்பரம் பண்றத உங்க இதில் போஸ்ட் பண்றது மூலயமா அடுத்தவங்க ஸ்பான்சர் பண்ணி எனக்கு வந்து இந்த விளம்பரத்தை நான் பண்ணி கொடுங்க, நான் இவ்வளோ அமௌண்ட் தரேன் அப்படிங்கிறப்ப அதை நீங்க உங்க பிளாக்ல போஸ்ட் பண்றப்ப அது மூலயமா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறது. டிஜிட்டல் ப்ராடக்ட், அது ஆல்ரெடி சொன்னதான். டிஜிட்டல் ப்ராடக்ட் வந்து நீங்க கிரியேட் பண்றதுதான். இதுக்கு இன்வென்ட்ரி டேஸோ எதுவுமே தேவைப்படாது. தேவைப்படுறவங்க பே பண்ணிட்டு அதை டவுன்லோட் பண்ணிக்க போறாங்க. அடுத்து டிராப் ஷிப்பிங் அண்ட் இ காமர்ஸ். டிராப் ஷிப்பிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, பையர் ஒரு இடத்துல இருப்பாங்க, செல்லர் ஒரு இடத்துல இருப்பாங்க. இந்த செல்லரையும் பையரையும் நீங்க கனெக்ட் பண்ணி விடுறதுதான் ஒரு இது. அதாவது என்ன சொல்லணும்னா, இப்போ ஒரு ஹோல்சேல் மார்க்கெட் இருக்கும், ஒரு ஹோல்சேல் இ காமர்ஸ் வெப்சைட் இருக்கும். அந்த ஹோல்சேல் இ காமர்ஸ் வெப்சைட்ல ஒரு பொருள் ஒரு 9 ரூபாய்க்கு விற்பாங்க. அதே ஆர்டினரி இ காமர்ஸ் வெப்சைட் அமேசான் இந்த மாதிரி ஒரு நார்மலான, பிளிப்கார்ட் இந்த மாதிரி ஒரு நார்மலான வெப்சைட்ல அதே பொருள் அங்க $9 இருக்கிற பொருள் இங்க வந்து $30 வித்துட்டு இருப்பாங்க. நீங்க என்ன பண்ணலாம், இந்த பிரைஸ் கம்பேரிசன் பண்ணி உங்களுக்கு எவ்வளவு தேவைன்னு சொல்லி, உங்களுக்கு எவ்வளவு லாபம் வச்சா அது லாபம் வச்சா கட்டுப்படி ஆகும்னு சொல்லி அங்க இருக்கிற அந்த ப்ராடக்டை எடுத்துட்டு வந்து இந்த இன்னொரு இ காமர்ஸ் வெப்சைட்ல நீங்க ப்ரொமோட் பண்ண போறீங்க. நீங்க ப்ரொமோட் பண்றப்ப அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, அவங்க ஆர்டர் பண்றப்ப நீங்க எதுலையுமே என்டர்ஃபியர் ஆக மாட்டீங்க. அவங்க உங்க வெப்சைட்ல வந்து உங்க மூலயமா ஆர்டர் நீங்க ஒரு இ காமர்ஸ் வெப்சைட்ல அதை போட்டு வச்சுக்கிறப்ப அந்த இ காமர்ஸ் வெப்சைட்ல அவங்க வாங்குறப்ப ஒரு 9 ரூபா பொருள் 30 ரூபாய்க்கோ இல்ல 25 ரூபாய்க்கோ வாங்குறப்ப உங்களுக்கு மினிமம் 16 ரூபாய் லாபம் கிடைக்கும். இதுக்கு நீங்க அந்த பொருளை தயாரிக்கணும்னு அவசியம் கிடையாது, அந்த பொருளை நீங்க கொரியர் பண்ணணும், அவங்கள்ட்ட கஸ்டமர்கிட்ட சேர்க்கணுங்கிறது அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அவங்கள்ட்ட இருக்கிற பொருளை இவங்களுக்கு விற்கிறதுக்கு நீங்க ஒரு பிரிட்ஜி மாதிரி இருந்து, ஒரு பாலம் மாதிரி இருந்து, ஒரு கஸ்டமருக்கும் செல்லருக்கும் ஒரு பாலமா மிடில் மேனா இருக்க போறீங்க. ப்ரொமோட் பண்ற ஒரு மிடில் மேன், அவ்வளவுதான். இதுக்காக உங்களுக்கு கிடைக்கிற கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரரை விட ஜாஸ்தியா உங்களுக்கு கிடைக்கும், ஹோல்சேலரை விட உங்களுக்கு ஜாஸ்தியா கிடைக்கும். இதுதான் டிராப் ஷிப்பிங். இதுதான் ஒரு இ காமர்ஸ் வெப்சைட்ல, ஹோல்சேல் இ காமர்ஸ் வெப்சைட்ல இருந்து டிராப் ஷிப்பிங்க்கு தனியா வெப்சைட்ஸ் இருக்கு. அங்க போயிட்டு
ஒரு பொருளை கம்மி விலைக்கு எடுத்து அதே பொருளை நீங்க ஒரு இன்னொரு இ-காமர்ஸ் வெப்சைட்ல அதிக விலைக்கு விற்க போறீங்க. இதுக்கு இந்த விற்கிற ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் ஃபெமிலியரான ஸ்பாட்டிஃபை, அமேசான் இந்த மாதிரி ஃபெமிலியரான வெப்சைட்ல விற்கிறப்ப அந்த வெப்சைட்டுக்கு மந்த்லி ரெண்டா இவ்வளவுதான் ஒரு அமௌண்ட் அவங்க கேட்பாங்க, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கேட்பாங்க. அந்த அமௌண்ட்டை மாசம் மாசம் ரெண்ட் மாதிரி நீங்க கொடுத்துட்டா போதும். நீங்க இந்த வெப்சைட்ல இருக்கிற எல்லா பொருளையும் டிராப் ஷிப்பிங் மூலமா இங்க கொண்டு உங்களால வித்துக்க முடியும். இது விற்கிறதுக்கு நிறைய ஸ்கில்ஸ் தேவைங்க. நீங்க அங்கிருந்து கொண்டு வரது மட்டும் இல்லாம அந்த பொருளை பத்தின பெஸ்ட் திங்ஸ் என்ன, அதுல இருக்கிற ஸ்பெசிபிகேஷன் என்ன, அதோட லைஃப் என்ன சொல்றது, வாரண்டி என்ன, கேரண்டி என்ன, இது மூலயமா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குதுங்கிறத நீங்க ப்ரொமோட் பண்ணாலொழிய பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களால டிராப் ஷிப்பிங்ல அதிகமா ஏர்ன் பண்ண முடியாது. பட் இதுல லாபமும் ஜாஸ்தி. இதுல மினிமம் 500. இதுல நீங்க மார்க்கெட்டிங் பண்ண போறீங்க, வேற ஒண்ணும் இல்லை, மிடில் மேனா தான் இருக்க போறீங்க. பட் மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ் உங்களுக்கு நிறைய இதுல தெரியணும். யார் யார்கிட்ட கம்மி விலையில நம்ம இந்த பொருளை வாங்க முடியுங்கிறது உங்களுக்கு தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சாலொழிய உங்களால இந்த பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியாது. பட் இதுவும் $500 இருந்து $1,00,000 வரைக்கும் ஒரு மந்த் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆன் டிமாண்ட். ஒரு பிரிண்ட் ஆன் டிமாண்ட் ஒன்றும் இல்லைங்க, ஒரு டிசைனோ ஒரு நேமோ ஒரு போட்டோவோ இருக்குன்னா அந்த போட்டோவை எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுங்க, எனக்கு இந்த டிஷர்ட்ல இந்த டிசைன் வேணும்னா. இன்னைக்கு பசங்க கபடி போட்டிக்கு போறாங்கன்னா அந்த கபடி போட்டிக்கு அவங்க எல்லாமே யூனிஃபார்மா 1-2 நம்பர்ல எனக்கு இந்த லோகோ இந்த ஊர் பேர் போட்டு எனக்கு டிஷர்ட் வேணும், இல்ல ஒரு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்றாங்கன்னா எனக்கு மக்ல இந்த மாதிரி டிசைன் வேணும், ஒரு ஹுடீஸ்ல இந்த மாதிரி எனக்கு டிசைன் வேணும், எனக்கு போன் கேஸ் பேக்கேஜ்ல இந்த மாதிரி ஒரு போட்டோ வரணும் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ஒரு கஸ்டமர் கேட்குறாங்கன்னா நீங்க அதை செய்யறவங்கள்ட்ட ஒரு குறிப்பிட்ட ரேட்டுக்கு எனக்கு இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசி வச்சுட்டு அவங்கள்ட்ட அந்த ஆர்டரை எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்து அதை பிரிண்ட் எடுத்து அதை ஒரு அமௌண்ட்டுக்கு நீங்க விற்கிறது மூலயமா உங்களால ஏர்ன் பண்ணிக்க முடியும். நீங்க டிஷர்ட் ஒரு அமௌண்ட்டுக்கு வாங்குறீங்கன்னா டிஷர்ட்டை ஒரு அமௌண்ட்டுக்கு வாங்க போறீங்க, பிரிண்ட்டுக்கு ஒரு காசு செலவு பண்ண போறீங்க. நீங்க கஸ்டமர்கிட்ட உங்க கிளைண்ட் கிட்ட அதுக்கு வேற ஒரு அமௌண்ட் சொல்லி அதுல லாபம் வச்சு நீங்க விற்கிறது மூலமா உங்களால ஏர்ன் பண்ணிக்க முடியும். இதுக்கு முதலீடு பெருசா தேவைப்படாது, மினிமம் முதலீடு தான் தேவைப்படும். சம்டைம்ஸ் உங்களோட கிளைண்ட் கிட்ட அட்வான்ஸுங்கிற பேர்ல நீங்க வாங்கிட்டு அந்த டிஷர்ட் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணீங்கன்னா அந்த டிஷர்ட்டை நீங்க பிரிண்ட் கொடுக்குற இடத்துலயும் நான் கஸ்டமர்கிட்ட டெலிவரி பண்ணதுக்கு அப்புறம் தான் இது பே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது மூலமா உங்களால ஈஸியா ஏர்ன் பண்ணிக்க முடியும். இதுக்கான பிளாட்ஃபார்ம் என்ன இருக்குன்னா, உங்கள்கிட்ட ஒரு டிசைன் இருக்குங்க, உங்களோட டிசைன் ஒரு டிசைன் வச்சிருக்கீங்க. அப்படி இல்லையா இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல நீங்க விற்கணுமா, ஒரு டிசைனை கிரியேட் பண்ணி ஒரு 50-100 டிசைனை கிரியேட் பண்ணி அந்த டிசைனை பிடிஎஃபா நீங்க வச்சு இதுல போடுறது மூலயமா மார்க்அப் பண்ணி போடுறது மூலயமா அந்த டிசைன்ஸ் பிடிச்சி அந்த இ-காமர்ஸ் வெப்சைட்ல அதை ஆர்டர் பண்றப்ப அந்த கம்பெனி இ-காமர்ஸ் வெப்சைட் அதை பிரிண்ட் பண்ணி அந்த டிஷர்ட்ல கொடுத்துருவான். பட் அந்த டிசைனுக்கான கமிஷனா உங்களுக்கு 60 to 40% கமிஷன் தந்துருவாங்க. இதை நீங்க பிசிக்கலாவும் பண்ணலாம், ஆன் டிமாண்ட்லயும் பண்ணலாம், இ-காமர்ஸ் வெப்சைட் மூலமாவும் பண்ணலாம். இதுக்கு இன்வென்டரி தேவைப்படாது, டிசைன் மட்டும் பண்ணி அதை பிடிஎஃபா மார்க்அப் பண்ணி அப்லோட் பண்ணிட்டா போதும். அடுத்து ஆன்லைன் கோச்சிங் அண்ட் கன்சல்டிங் பிசினஸ். ஆன்லைன் கோச்சிங் இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்ட்ல இருக்கிற பிசினஸ்ங்க. ஆன்லைன் கோச்சிங்கிறது ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட இருக்கிற நாலேஜை மற்றவங்களுக்கு ஷேர் பண்றது மூலயமா அவங்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். இங்க 2 விஷயம் தான், ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கிங்க. நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா நீங்க ஒரு பிசினஸ் மேனாவோ இல்ல இன்னொரு பிசினஸ்க்கு நீங்க ஹெல்ப் பண்றவராவோ இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கான கம்ப்ளீட் சொல்யூஷன் கொடுக்குறப்ப அந்த கிளைண்ட் கிட்ட உங்களுக்கு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். அதுதான் இப்போ ஆன்லைன் கோச்சிங். நீங்க ஃபிட்னஸ்ல ரொம்ப கான்சியஸா இருப்பீங்கன்னா நீங்க ஃபிட்னஸ் கோச்சா மாறலாம். நான் இப்படி எல்லாம் பண்ணேன், நான் 60 daysல வெயிட்டை 10 kg குறைக்க முடியும், 6 monthsல 10 kg என்னால குறைக்க வைக்க முடியும் உங்களை டயட்லயும் எக்ஸசைஸ் மூலயமாவும் அப்படின்னு சொல்லி நீங்க இது பண்ணலாம். அதுக்கான டயட் சார்ட் ரெடி பண்ணி அதுக்கான மீல் சார்ட் ரெடி பண்ணி நீங்க அங்க அவங்களுக்கு கொடுக்கறது மூலயமாவும் அந்த கோச்சிங் கொடுக்கறது மூலயமா இல்ல 1 month டெய்லி 2 hours நான் ஆன்லைன்ல கோச்சிங் பண்றேன், அதை நீங்க பிசிக்கலா பண்ணுங்கிறது மூலயமாவும் நீங்க ஏர்ன் பண்ண முடியும். பிசினஸ் கோச்சிங்கிறது உங்க பிசினஸை எப்படி எல்லாம் டெவலப் பண்ணலாம்னு நான் சொல்லி தரேன் அப்படின்னு
நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்க சொல்லி தரது மூலியமா அவங்களோட பிசினஸை எவால்வேட் பண்றது மூலியமா நீங்க அவங்கள்ட்ட ஒரு சார்ஜஸ் பண்ணி வாங்கிக்கணும். கேரியர் கைடன்ஸ். இப்போ நிறைய பேர் வேலை தேடிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல பார்த்தீங்கன்னா கேரியர் கைடன்ஸ் நிறைய இருப்பாங்க. நிறைய பேர் வேலை தேடிட்டு இருப்பாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க. ஆனா எங்க போய் வேலை தர்றது, எப்படி வேலை தர்றதுன்னு தெரியாது. ஸோ அவங்களுக்கு நீங்க ஒரு வழிகாட்டியா இருக்கிறது மூலயமா உங்களால மாசம் இவ்வளோ, அவங்க வேலை வாங்குறாங்கன்னா, அவங்க வேலை வாங்கிட்டாங்கன்னா எனக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் தந்துடணும், இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துடணும் அப்படிங்கிறது மூலயமா நீங்க அதை ஏர்ன் பண்ணணும். லாங்குவேஜ் ட்ரைனிங் இன்னைக்கு வந்து நிறைய பேர் நிறைய லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு உங்களுக்கு ஒரு 2 லாங்குவேஜ் தெரியுதுன்னா அந்த லாங்குவேஜை வச்சு உங்க லாங்குவேஜ் நீங்க கற்றுத்தரது மூலயமா நீங்க ஏர்ன் பண்ணிக்க மாசம் உள்ள சார்ஜஸ்ன்னு ஏர்ன் பண்ணிக்க முடியும். இதுவும் $100 $5,000 வரைக்கும் கிளைண்ட்டுக்கு நீங்க இது பண்ணலாம், சார்ஜ் பண்ணலாம். நீங்க ஒரு 10 கிளைண்ட் அந்த மாதிரி நீங்க பிடிக்கிறப்போ ஒரு 10 கிளைண்ட்டோ ஒரு 100 கிளைண்ட் பிடிச்சிங்கன்னா $5,00,000 $1,000 $5,00,000 வரைக்கும் உங்களால ஏர்ன் பண்ணிக்க முடியும். இதுக்கு ஜூம்ல நீங்க பண்ணலாம், கோச்சிங் கிளாஸ் வந்து ஜூம்ல பண்ணலாம், கூகுள் மீட்ல பண்ணலாம், கோர்ஸ் பிளாட்ஃபார்ம்னு தனியா இருக்கு. இல்லைன்னா இதுக்கு தனியாவே ஏஐ டூல்ஸ் இருக்கு. ஜூம் கிளாஸ் இன்டகிரேட் பண்ண ஏஐ டூல்ஸ்லாம் நிறைய இருக்கு. அந்த ஏஐ டூல்ஸ் மூலமா ஆட்டோமேஷன் போட்டு நீங்க இந்த கோச்சிங் அண்ட் கன்சல்டிங் பிசினஸ் பண்ணலாம். சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட். சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்டுங்கிறது இல்லைங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. அவங்களோட பிசினஸ் பேஜ், அதாவது இன்னைக்கு நிறைய பேர் சோஷியல் மீடியாவை என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் யூஸ் பண்றாங்க. ஒரு 10 to 20% பீப்புள் மட்டும்தான் அவங்களோட பிசினஸ்க்காக யூஸ் பண்றாங்க. சம் பீப்புள்ஸ் வந்து பிசினஸ்க்காக யூஸ் பண்றாங்க, பட் அவங்களுக்கு தனியா பிசினஸ் பேஜ்னு ஒன்று தனியா இருக்காது. அவங்க ஜஸ்ட் ஃபேஸ்புக் பேஜ்ல காமனா இருக்கிற பேஜ்ல போஸ்ட் போட்டாலே நம்ம பிசினஸ் எவாலுவேட் பண்ணிடலாம்னு நினைப்பாங்க. பட் அப்படி இல்லை, ஒவ்வொரு இதுலயும் பிசினஸ் பேஜ்னு ஒன்று தனியா இருக்கு. அதை நீங்க சோஷியல் மீடியாவில் பிசினஸ் பேஜ் யூஸ் பண்றது மூலயமா உங்களோட பிசினஸை க்ரோ பண்ணிக்க முடியும், அவங்கவுங்க பிசினஸ். ஸோ அந்த வேலையை நீங்க பண்ணி தரது மூலயமா நீங்க அவங்கள்ட்ட வந்து மந்த்லி சார்ஜஸ் கேட்டு வாங்கிக்கலாம். இப்போ ஒரு போஸ்ட்டுக்கு நான் இவ்வளோ வேணும், நான் உங்களுக்கு வந்து மாதம் ஒரு 6 போஸ்ட் போடுறேன், வீக்லி 2 போஸ்ட் போடுவேன். உங்களோட சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்டுக்கு டிஎம் ரிப்ளைஸை நான் இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுவேன். உங்களோட பிஸ்னஸுக்கான ஆடை வந்து நான் மேனேஜ் பண்ண முடியும் பிஸ்னஸ் பேஜில். உங்களுக்கான 6 மாதத்தில் உங்களுக்கான க்ரோத் ஸ்ட்ராட்டஜி, 6 மாதத்தில் நீங்கள் இந்த லெவலுக்கு வரணுங்கிற க்ரோத் ஸ்ட்ராட்டஜி வந்து பிளான் பண்ணி கொடுக்கறது மூலயமா உங்களால் கிளைண்ட்டுக்கிட்ட அமௌண்ட்டு மந்த்லி பேசிஸில் வாங்கிக்க முடியும். இல்லை நான் இந்த ஸ்டேஜுக்கு வரப்போ எனக்கு இத்தனை பர்சன்டேஜ் கமிஷன் கொடுக்குன்னு சொல்லி கமிஷன் மூலயமாவும் வாங்கிக்க முடியும். அடுத்து ஸ்டாக் மார்க்கெட், கிரிப்டோ ட்ரேடிங். இது மோஸ்ட் டேஞ்சரஸ். பட் நாலேஜ் இருந்தால் இந்த ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் கிரிப்டோ ட்ரேடிங் பண்ணுங்க. நாலேஜ் இல்லைன்னா தயவு செஞ்சு இது பண்ணாதீங்க. நிறைய பேர் சம்பாதிக்கணும்னு நினைச்சு அதை ஆசைப்பட்டு இந்த ட்ரேடிங்குள்ள போறாங்க. பட் மென்டலி அன்ஸ்டேபிளா இருந்து இதுல நிறைய லாஸ் ஆனவங்க ஜாஸ்தி. இதுல 90% பீப்புள் லாஸா தான் ஆயிருக்காங்க, 10% பீப்புள் மட்டும் தான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதுக்குமே நாலேஜ் தேவை. வித்தவுட் நாலேஜ் யூ டோன்ட் கோ டு த ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் கிரிப்டோ ட்ரேடிங். என்னோட சஜஷன் வந்து இது ஹை ரிஸ்க். உங்களை ஒரே நாள்ல மொட்டையாக்கி பிச்சைக்காரனா ஆக்கி. பட் உங்களுக்கு நாலேஜ் இருந்துச்சுன்னா ஷேர் மார்க்கெட் நாலேஜ் உங்களுக்கு, இது வந்து ஷேர் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய இதுவா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பட் ஃபாரின்லாம் 70% பீப்புள் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. நம்ம இந்தியாவில் மட்டும்தான் ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. மினிமம் 30% பீப்புள் தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. பட் இதை பத்தின அவேர்னஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க பண்ணுங்க. இன்னைக்கு கவர்மெண்ட் நிறைய பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்துட்டாங்க, ஃபேக் பிளாட்ஃபார்மும் நிறைய இருக்கு. அதுலலாம் போய் ஏமாந்தாம கவர்மெண்ட் அப்ரூவ்டு பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு நீங்க ட்ரேட் பண்றதுதான் பண்ணுங்க. அப்ஸ்டாக் இருக்கு, ஜெரோடா இருக்கு, பினேஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் இது வந்து அப்ரூவ் பண்ணது. சொல்லுப்பா, யாருக்குப்பா? ஸ்டாக் மார்க்கெட் பற்றி பார்த்தோம்.
ஸ்டாக் மார்க்கெட் நாலேஜ் இருந்தால் பண்ணுங்கள், நாலேஜ் இல்லைன்னா தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. ஆன்லைன் சர்வீஸ் அண்ட் மைக்ரோ டாஸ்க், இது சின்ன சின்ன பிளாட்ஃபார்மு, நிறைய பிளாட்ஃபார்ம் ஃபேக் பிளாட்ஃபார்மில் போயிட்டு காசு இத்தனை டாஸ்க்கை முடிச்சது இவ்வளோ அமௌண்ட்டு, நீங்கள் அதை அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணால் காசு தரேன் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இதில் அப்போனா தான் நான் எங்களால் உங்கள் சேலரி ரிலீஸ் பண்ண முடியும்பாங்க. நிறைய இது இருக்குது. ரெப்யூட்டட் வெப்சைட் போங்க. இந்த ஸ்பாக் பக்ஸு, அமேசான் மெக்கானிக்கல் ட்ரக்கு, இந்த மாதிரி வெப்சைட்டில் வந்து சின்ன சின்ன டாஸ்க் கொடுப்பாங்க. இதுக்கு அமௌண்ட்டும் கம்மியாக தான் தருவாங்க. ஜஸ்ட் இது வந்து ஒரு பெரிய இன்கமாக இருக்காது, உங்கள் பாக்கெட் மணியாக வேணால் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது வந்து அப்ளிகபிள் ஆகும். படிக்கிற நேரம் போக சும்மா கொஞ்சம் நேரம் மொபைல் பார்க்குற நேரம் இதை பண்ணால் நம்ம ஒரு அமௌண்ட் வரும்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பட் இது வந்து பெரிய இன்கமாக சொல்ல முடியாது. அடுத்து ரிமோட் ஜாப்ஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோமு, இது வந்து ஃபுல் டைமாகவும் பார்க்கலாம், ஆன்லைன்லேயே நீங்கள் பண்ணிக்க முடியும். இதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. இண்டீடு, லிங்க்டின்னு, இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் இருக்குது. நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு சப்போர்ட், உங்களோட கிளைண்ட்டுக்கு கஸ்டமர் சப்போர்ட்டராகவும் வேலை பார்க்கலாம், டேட்டா என்ட்ரியாகவும் வேலை பார்க்கலாம், இல்லை டெக்னிக்கல் சப்போர்ட்டராகவும் வேலை பார்க்கலாம். அட்லீஸ்ட் இல்லைன்னா சேல்ஸுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, மார்க்கெட்டிங் தான். ஒரு உங்களோட கிளைண்ட்டுக்கு ஒரு மார்க்கெட்டிங் பீப்புளாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்க முடியும். இது வந்து நீங்கள் கிளைண்ட்டு ட்ரஸ்ட்டு க்ரியேட் பண்ணி தான் உங்களால் கிளைண்ட் எடுக்க முடியும். அவ்வளோ சீக்கிரம் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் யாரும் ட்ரஸ்ட் பில்ட் பண்ண மாட்டாங்க. உங்களோட பேசி உங்கள் பேச்சில் ஒரு ட்ரஸ்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த இது அவங்க பண்ணுவாங்க. அடுத்து ஆப்பு, வெப்சைட் ஃபிளிப்பிங்கு, இது வேறு ஒன்றும் இல்லைங்க. ஒரு ஆப்பு, ஒரு இன்கம்ப்ளீட்டான ஒரு ஆப்பை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி அதில் இருக்கிற குறைகளை சரி பண்ணி, அதை இல்லை ஒரு வெப்சைட்டை நீங்கள் வாங்கி அதில் இருக்கிற சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி அதை வந்து கொஞ்சம் ஹை வேல்யூக்கு உங்களால் நல்ல ப்ராஃபிட்டில் விற்க முடியும். அதுக்கு வந்து ஃப்ளிப்பாங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதாவது ஒரு வெப்சைட்டோ ஒரு ஆப்பையோ அதில் இருக்கிற டிஃபால்ட்டெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி அதை ஒரு நல்ல ஒரு ஆப்பாக க்ரியேட் பண்ணுறது மூலமா இதுக்கு வெப்சைட் ஃப்ளிப்பிங்கு ஆப்புக்கெல்லாம் உங்களுக்கு நாலேஜ் வேணும். ஏஐ ஆட்டோமேஷன் சர்வீசஸ், இதுக்கு வந்து வேறு ஒன்றும் இல்லை, ஆட்டோமேஷனு. இது வந்து ஆட்டோமேஷன் தான் இப்போ இருக்கிறதுலே ரொம்ப க்ரோவிங்கில் இருக்குது. அதாவது ஹியூமனைஸ்டு ஒர்க்கை வந்து 90% வந்து ரெடியூஸ் பண்ணுற ஒரு வேலை. இதில் ஏஐ மூலயமா இப்போ சாட்ஜிபிடி இந்த மாதிரி இதில் வந்து மிட்ஜர்னி இது மூலயமா ஏஐ கண்டென்ட்டை உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். அதுக்கு பெருசாக இது தேவையில்லை, நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட்டு கொடுத்தீங்கன்னா ஏஐ வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். சாட்போர்ட் செட்டப், சாட்போர்ட்டுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க, கஸ்டமர் வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க, ஹாய் ஐ நோ மோர் அபவுட் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்கன்னா அந்த மெசேஜை ஆட்டோமேட்டிக்காக ரீட் பண்ணிட்டு இந்த சாட்போர்ட் என்ன பண்ணும், அதுவாக அவங்களுக்கு ஒரு பதிலை அனுப்பும். அந்த மெசேஜை அனலைஸ் பண்ணி அந்த மெசேஜுக்கு தகுந்த ஒரு பதிலை சாட்போர்ட் மூலமா உங்களால் பண்ண முடியும். இதுவும் ஒரு ஆட்டோமேஷன் தான். ஆட்டோமேஷன் சிஸ்டங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு பொருளை விற்க போகிறீங்க, இல்லை ஒரு டிஜிட்டல் கோர்ஸ் வந்து விற்கிறீங்க, அதை வந்து ஒரு மெட்டா ஆட்ஸ் மூலயமா விற்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபனல் ரெடி பண்ணுவீங்க. ஃபனலில் என்ன வச்சுருப்பீங்க, ஒரு கண்டென்ட், அதாவது ஒரு காண்டாக்ட் டேட்டா எடுக்கிறதுக்காக ஒரு இமெயிலு, நேமு இதெல்லாம் வச்சுருப்பீங்க. நேமு, உங்களோட இமெயில் ஐடி, உங்கள் ஃபோன் நம்பர் இதை என்ட்ரு பண்ணதும் அடுத்து அவங்க என்ன பேஜுக்கு போகணுங்கிறத இந்த ஆட்டோமேஷன் மூலமா நீங்கள் ரெடி பண்ண முடியும். இப்போ நேமு, அவங்களோட ஃபோன் நம்பரு, அவங்களோட இமெயில் ஐடி அடித்ததுக்கப்புறம் அடுத்து அவங்க சேல்ஸ் பேஜுக்கு போகணுமா, இல்லை கண்டென்ட் பேஜுக்கு போகணுமா, இல்லை வீடியோ பேஜுக்கு போகணுமாங்கிறத ஒரு ஆட்டோமேஷன் மூலயமா நீங்கள் ரெடி பண்ண முடியும். ஸோ அடுத்து சேல்ஸ் பேஜுக்கு போனதுக்கப்புறம் அந்த சேல்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன மெசேஜ் போகணும், அவங்க இமெயிலுக்கு என்ன போகணும், அவங்க இமெயிலுக்கு உங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் போகணுமா அப்படிங்கிறத ரெடி பண்ணுறது தான் வந்து ஆட்டோமேஷன். அப்படிங்கிற ஒரு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பண்ணுற வேலையை இலகுவாக்கி பண்ணுறது தான் ஆட்டோமேஷன். இது இன்றைக்கி க்ரோவிங் ஆகிட்டு இருக்கிற மிகப்பெரிய ஃபீல்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏஐ வீடியோ க்ரியேஷன். இன்றைக்கி நிறைய ஏஐ டூல் வந்துருச்சு, மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ எல்எல்எம்மே வந்துருச்சு. இதில் ஒரு ப்ராம்ப்ட்டை கொடுக்கறது மூலமா அதில் உங்களால் வீடியோவை க்ரியேட் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே ஏஐ அண்ட் ஆட்டோமேஷன் சர்வீசஸ்ஸு. இது மூலயமா உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஏஐ வீடியோ க்ரியேஷனை க்ரியேட் பண்ணி அதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுலையோ, இல்லை ஷார்ட்ஸ் மூலயமாவோ, இல்லை ரீல்ஸ் மூலயமா அப்லோட் பண்ணுறது மூலயமாவும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அடுத்து வந்து செல்லிங் சர்வீசஸ் வயா ஏஜென்சிஸ். என்னங்க செல்லிங் சர்வீசஸ்? ஒன்றும் இல்லைங்க, உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்கில்லை வச்சு
அந்த ஸ்கில்லையே மற்றவங்களுக்கு சர்வீஸாக நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறது தான். ஒரு 10 பேரை வச்சு வேலை வாங்குறீங்க, அதே ஸ்கில்லோட இருக்கிற ஒரு 10 பேரை, ஒரு 10 அதே ஸ்கில்லோட இருக்கலாம், இல்லைன்னா ஒரு 10 பேர் டிஃப்ரெண்ட் ஸ்கில்ல இருக்கலாம். ஒருத்தருக்கு கிராஃபிக் டிசைனிங் தெரிஞ்சிருக்கலாம், ஒருத்தருக்கு வந்து வீடியோ எடிட்டிங் தெரிஞ்சிருக்கலாம், ஒருத்தருக்கு வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ண தெரிஞ்சிருக்கலாம், ஒருத்தருக்கு சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கலாம், இன்னொருத்தருக்கு வந்து கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ண தெரிஞ்சிருக்கலாம், இன்னொருத்தருக்கு கூகுள் அனலைட்டிக்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கலாம், இன்னொருத்தர் வந்து வெப்சைட் டெவலப் பண்ண தெரிஞ்சிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு 10 டேலண்டட் பீப்புள், 10 விதமான ஒரு டேலண்டட் பீப்புளை ஒரே இடத்துல நீங்கள் வச்சுக்கிட்டு, அவங்க மூலயமா நீங்கள் நாங்கள் இத்தனை சர்வீஸ் பண்ணுவோம், இந்த எங்கள் ஏஜென்ட்ஸ் வந்து இத்தனை சர்வீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ஏஜென்சியாக நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ண முடியும். எஸ்இஓ ஏஜென்சிங்கிறது சொல்லிட்டேன், அது ஒரு தனி டாபிக், தனி ஸ்கில்லு. அதை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டு அதை மற்றவங்களுக்கு கொடுக்கறது மூலயமா ஒரு வெப்சைட்டோ, இ-காமர்ஸ் வெப்சைட்டோ, ஒரு வெப்சைட்டோ டாப்பில் வரணும்னா, ஒரு கீவேர்ட் போட்டு சர்ச் பண்ணுறப்ப அவங்க டாப்பில் வரணும்னா அவங்க எஸ்இஓ வந்து மெயினாக பண்ணணும். அடுத்து லீட் ஜென்ரேஷன் ஏஜென்சி வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு பிஸ்னஸ்க்கு லீடு வேணும். இப்போ எனக்கு வந்து இந்த பிஸ்னஸ் இருக்குது, ஆனால் கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு என்னோட கஸ்டமர்ஸ் எனக்கு வேணும். இப்போ நான் ஒரு கறிக்கடை வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு வந்து ஆட்டு பண்ணை வச்சுருக்கேன், ஆட்டு பண்ணை வைக்கிறேன். எனக்கு கறிக்கடைக்காரங்களாம் எனக்கு கஸ்டமராக வேணும். ஏன்னா கறிக்கடை வச்சுருக்கவங்களாம் ஆட்டு கறிக்கடை வச்சுருக்கிறவங்களாம் எனக்கு கஸ்டமராக வேணும் அப்படின்னு நினச்சாலோ, இல்லை நான் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கேன், நான் ஒரு வளையல் கம்பெனி வச்சுருக்கேன், ஆனால் எனக்கு வந்து ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கவங்கலாம் எனக்கு கஸ்டமராக வேணும் அப்படின்னு நினச்சா, ஆனால் இங்கே எல்லாருமே நிறைய பேர் அந்த பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க ஒரு குறிப்பிட்ட பீப்புள்கிட்ட இருந்து மட்டும்தான் வாங்கிட்டு இருப்பாங்க. அது ரேட்டு ஹையோ கம்மியோ, பட் அவங்கள்ட்ட இருந்து மட்டும்தான் வாங்குவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம், இவ்வளோ ஃபெசிலிட்டி பண்ணித்தரோம். இப்போ நான் வந்து ஆடு வந்து நீங்கள் வந்து 5000 நான் 5000 தரேன். ஒரு ஆடு வந்து 5000 தரேன், 25 கிலோ ஆடை 5000 நான் தரேன்னா, 25 கிலோ ஆடை வந்து நான் 5000 தர முடியும் என்னால் அப்படின்னா, அதுக்காக வந்து அவன் 6000 ஒரு இடத்துல வாங்கிட்டு இருப்பான். அவன் என்ன நினைப்பான், 5000 கிடைக்குதா, நம்ம என்கொயரி பண்ணி பார்ப்போமேன்னு அவங்களோட டேட்டாவை அவங்க நீங்கள் கொடுக்குற அட்வர்டைஸ்மெண்ட்டில் அவங்களோட டேட்டாவை ஃபீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஓனர் அவங்கள அது வந்து ஒரு லீடு. இப்போ வந்து ஒரு கறிக்கடைக்காரரை ஆட்டு பண்ணை வச்சுருக்கிறவங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்க்குறாங்க பார்த்தியா, அந்த கறிக்கடைக்காரரோட ஃபோன் நம்பரு, பேர், இதை நம்ம அந்த கறிக்கடைக்காரர் மூலயமாவே நம்ம இந்த பிஸ்னஸ் அந்த ஆட்டு பண்ணை வச்சுருக்கிறவங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு பேர் லீடும்பாங்க. அந்த பிஸ்னஸ் ஓரியன்ட் பீப்புள்ஸ்ட்டை கொண்டு வந்து சேர்க்கறது தான், அக்குமுலேட் பண்ணுறது தான் லீடு ஜென்ரேஷன் ஏஜென்சி. ஃபனல் பில்டிங் ஏஜென்சிங்கிறது இது மார்க்கெட்டிங்கில் ஃபனல்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு உங்களோட இமெயில் ஐடி, நீங்கள் ஒரு ஃபேஸ்புக்லேயே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களோட இமெயில் ஐடி, உங்கள் பேர், உங்கள் ஃபோன் நம்பரை என்ட்ரு பண்ணதும் அது அடுத்து ஒரு பேஜுக்கு போகும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன சர்வீஸ் பண்ணுறாங்க, அவங்க என்ன கொடுக்க வராங்க, நீங்கள் எதுக்காக இந்த இதை வாங்கணும், அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி வீடியோவோ லெட்டர்ஸ்லேயோ ஒரு ஃபனல் மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த இதில் போயிட்டு நீங்கள் பை நவ் கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் படித்து பார்த்துட்டு அதில் சாட்டிஸ்ஃபைடு ஆகி அதுக்கப்புறம் நீங்கள் அதை வாங்க போவீங்க. ஸோ அதுக்கு பேர் ஒரு ஃபனல். அதுக்கு ஒரு பெரிய தனி சாப்டரே இருக்குது, அது நான் பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்கேல் பை ஹையரிங் ஃப்ரீலான்சர்ஸ். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு கிராஃபிக் டிசைனரு, ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் மேனேஜரு, ஒரு வீடியோ எடிட்டரு, இவங்களெல்லாம் சேர்த்து ஒரு ஏஜென்சி ஃபார்ம் பண்ணுறாங்க. நல்ல இப்போ வந்து இவங்கெல்லாம் புதுசாக இருப்பாங்க, நான் வந்து ஃப்ரீலான்ஸ் பண்ண வரேன் அப்படின்னு இருக்காங்கன்னா, அந்த ஃப்ரீலான்ஸ் பண்ணுறவங்களெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். எனக்கு இந்த வேலையை பண்ணி கூட நான் உனக்கு ஒரு வேலைக்கு இவ்வளோ அமௌண்ட் தரேன்னு சொல்லி நீங்கள் கிளைண்ட்டுக்கிட்ட வேற ஒரு அமௌண்ட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் கிளைண்ட்டுக்கிட்ட ஒரு 1000 ரூபா வாங்கி ஒரு வீடியோ எடிட்டிங்க்கு ஒரு 500 ரூபா கொடுத்து அவர்கிட்ட வீடியோவை எடிட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் 1000 ரூபா ஒரு வீடியோ எடிட்டிங்காக இங்கே சார்ஜ் பண்ணுறீங்க கிளைண்ட்டுக்கிட்ட, ஒரு ஃப்ரீலான்சர்கிட்ட வந்து ஒரு 500 ரூபாயில் அந்த வேலையை நீங்கள் வாங்கிக்கிறீங்க. ஸோ இது மூலயமா நீங்கள் மிடில் மேனாக இருக்கிறது மூலயமா உங்களுக்கு கிடைக்கிற ஒரு ப்ராஃபிட் வந்து ஒரு 500 ரூபா. ஸோ உங்களுக்கு நாலேஜே இல்லைனாலும் இந்த மாதிரி ஃப்ரீலான்சர்ஸை ஹையர் பண்ணுறது மூலயமா உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அடுத்து பாட்காஸ்டிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஒரு பொருளையோ ஒரு கண்டென்ட்டையோ பற்றி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில், உங்களுக்கு தெரிஞ்ச உடல் மொழியில்,
மக்களுக்கு பிடிச்ச விதத்தில் நீங்கள் சொல்கிறதுக்கு பேர் தான். இது வந்து நிறைய விதமாக இருக்கலாம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன? ஒரு செல்லர்கிட்ட ஒரு செல்லர் இருப்பாங்க, ஒரு பையர் இருப்பாங்க. இந்த செல்லரையும் பையரையும் இணைக்கிற நீங்கள் தான் அஃபிலியேட் மார்க்கெட்டர் ஆர் ட்ராப் ஷிப்பராக இருப்பீங்க. இதை எது மூலயமா நீங்கள் அவங்கள இணைப்பீங்க? அந்த செல்லர்கிட்ட இருக்கிற ப்ராடக்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறது மூலயமா, அந்த ப்ராடக்டோட ஸ்பெசிஃபிகேஷனை மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிறது மூலயமா அவங்களுக்கு வாங்கணுங்கிற ஆர்வத்தை தூண்டுறீங்க. ஸோ இதுக்கு நீங்கள் மெனக்கிடுறீங்க. அதுதான் அது மூலயமா உங்கள் லிங்க் மூலயமா வாங்குறப்ப அவங்க உங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னு சொன்னேன். அதே மாதிரி தான் ஸ்பான்சர்ஷிப். நீங்கள் வந்து ஒரு பாட்காஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப உங்களோட வர்ணனைகள், அதாவது இப்போ நீங்கள் நியூஸ் ரீடர் இருப்பாங்க, இல்லை ஆங்கர் இருப்பாங்க. இப்போ ஆங்கர் இருக்காங்கன்னா அவங்களோட வாய்ஸ் நல்லா இருக்குது, எதுக்கு வந்து கடத்தரப்பு அவங்கள கூட்டிகிட்டு வராங்க, அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து நீங்கள் திறந்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கூடும், அவங்க வந்து திறந்து வச்சாங்கங்கிற ஒரு நேம் இருக்கும். ஸோ ப்ராட்காஸ்டிங்கிறது நீங்கள் யூடியூப்லேயும் இதுலேயும் நீங்கள் கண்டென்ட் க்ரியேட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்க உங்களை நிறைய கம்பெனிஸ் பார்ப்பாங்க, நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸ் பார்ப்பாங்க. அவங்க வந்து உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணுவாங்க, என்னோட ப்ராடக்ட்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணி கொடுக்க முடியுமா உங்களோட யூடியூப் சேனலில் அப்படின்னு அவங்க கேட்குறப்ப, உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறப்ப உங்களோட ஃபாலோவர்ஸை அவங்க பிஸ்னஸ்க்கான பீப்புளாக மாற்றுறதுக்காக உங்கள்கிட்ட வந்து ஸ்பான்சர்ஷிப், நான் இவ்வளோ பணம் தரேன், எனக்கு இந்த ஒரு வருஷத்துக்கு எனக்கு ப்ரொமோட் பண்ணி கொடுங்க எந்தெந்த ப்ராடக்டா அப்படின்னு அவங்க ஒன்று கொடுக்குறப்ப நீங்கள் அதுக்கு ஒரு தனியாக சார்ஜ் பண்ணிக்கணும். ப்ரீமியம் எபிசோட்ஸ் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்போ ஒரு நாடகமோ இல்லை ஒரு எபிசோடோ, ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ஷார்ட் ஃபிலிம் மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க. அந்த ஷார்ட் ஃபிலிமை ஒரு க்ரைம் த்ரில்லர் எபிசோடாக ஒரு 100 எபிசோட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபிலிம் பண்ணுறீங்க, இல்லை ஒரு வீடியோ ரெடி பண்ணுறீங்க, இல்லை ஒரு ட்ராமா ரெடி பண்ணுறீங்க. அதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் கொடுக்குறப்ப அந்த ட்ராமாவை ஒரு 100 எபிசோடாக எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு எபிசோடாக நீங்கள் ரிலீஸ் பண்ணுறப்ப அதுக்கு வந்து ப்ரீமியம் கலெக்ட் பண்ணலாம். நீங்கள் அடுத்த எபிசோட் பார்க்கணுன்னா நீங்கள் இவ்வளோ பணம் கட்டணும், அடுத்த எபிசோட் பார்க்கணுன்னா அடுத்த எபிசோட் இத்தனாம் தேதி ரிலீஸ் ஆகும், அந்த ரிலீஸை நீங்கள் பார்க்கணுன்னா இவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிற மாதிரி மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமாவும் நீங்கள் அதில் சப்ஸ்கிரிப்ஷன் தான் சொல்லுவாங்க, இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்து ஸ்பாட்டிஃபை பிளாட்ஃபார்ம் இருக்குது. அடுத்து வந்து மெம்பர்ஷிப் கம்யூனிட்டிஸுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கிலலாம் நிறைய விளம்பரம் பண்ணுவாங்க. ஐ கேன் ரெக்கமெண்ட் ஒன் ஸ்டாக் அப்படிம்பாங்க. அந்த ஷேர் மார்க்கெட் பீப்புள்ஸ்லாம் டெய்லி ஐ வில் ரெக்கமெண்ட் 5 ஸ்டாக்ஸ், யூ கேன் பை அண்ட் ஏர்ன் மோர் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கம்யூனிட்டி குரூப்பை ரெடி பண்ணுறாங்க. இதுக்கு பேர் என்னன்னா, ஒரு கம்யூனிட்டி குரூப்பை அவங்க ரெடி பண்ணுறது மூலயமா அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற எல்லாருமே ஒரே மாதிரி ஒரே இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலயமா அந்த ஸ்டாக்கோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும், அந்த ஸ்டாக்கோட பையிங் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், அந்த ஸ்டாக்கோட க்ரோத் வந்து இருக்கும். அதை அவங்க திரும்ப செல் பண்ணுறப்ப அந்த ஸ்டாக்கோட சேல்ஸு ப்ராஃபிட்டில் செல் பண்ண முடியும். ஸோ இதுக்காக தான் இந்த கம்யூனிட்டி குரூப் ரெடி பண்ணுறது. இன்னொன்று ப்ரைவேட் டெலிகிராம் குரூப்புங்கிறது அந்த மாதிரி ஒரு குரூப்பை ரெடி பண்ணி அது மூலயமா அதாவது நீங்கள் செய்கிற வேலையை அவங்களையும் செய்ய வச்சு அது மூலயமா உங்களுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும். ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் இந்த ஜிமிக் பண்ணுவாங்க. அடுத்து வந்து டிஸ்கார்ட் கம்யூனிட்டி, அதை பற்றி ஒன்றும் பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பெய்டு நியூஸ் லெட்டர்ஸ். டிஸ்கார்ட் கம்யூனிட்டிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, சம்மந்தமே இல்லாத ஒரு பீப்புள்கிட்ட உங்களோட கம்யூனிட்டியை
டிஸ்கார்ட் கம்யூனிட்டிங்கிறது அதுதான். அந்த ஒரே மாதிரியான அதாவது ஒரே எண்ணப்பாடுகள். இப்போ ஷேர் மார்க்கெட்டில் வந்து நான் வந்து ஒரு 5 ஷேரு வந்து டெய்லி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலயமா உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும்னு ஒரு கம்யூனிட்டியை க்ரியேட் பண்ணி, அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸையும் அந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ண வச்சு, அது மூலயமா அந்த ஷேரை வந்து ஷேரோட ப்ராஃபிட் அதிகமாகி, அதை செல் பண்ணுறது மூலயமா அந்த குரூப் எல்லாமே அந்த ஷேரை வந்து, அதாவது ஒரு குரூப்பாக பீப்புள்ஸ் வந்து சேர்ந்து ஒரு பொருளை அதிக விலைக்கு ஏற்றுற மாதிரி ஏற்றி, அதையே அதிக விலைக்கு போகிறப்ப விற்கிற மாதிரி விற்று அவங்களே அதை ப்ராஃபிட் பார்த்துக்கிறது. இது அதாவது ஒரே மாதிரி சிந்தனையாக இருக்கிற ஒரு பீப்புள்ஸ். ப்ரைவேட் டெலிகிராம் குரூப்ஸுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, உங்களோட நாலேஜை ஷேர் பண்ணுற ஒரு டெலிகிராம் குரூப்பு. நீங்களே ஒரு குரூப் ஆரம்பித்து அந்த குரூப்பில் உங்களோட நாலேஜை ஷேர் பண்ணுறது மூலயமா மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இன்றைக்கி இந்த ப்ரைவேட் டெலிகிராம் குரூப்பை வந்து நிறைய பேர் நம்ம ஊரில் இந்தியாவில் வந்து நிறைய பேர் தப்பான வேலைக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா யூடியூப் இன்ஃப்ளூயன்சராக இருப்பாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாமராக இருப்பாங்க, கிளாமராக யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் அவங்க கிளாமராக போஸ்ட் போட்டுட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு குரூப் டெலிகிராம் ப்ரைவேட் டெலிகிராம் குரூப்னு ஒன்று ஆரம்பிப்பாங்க. அந்த குரூப்பில் வந்து நீங்கள் வந்து இந்த அமௌண்ட்டு வந்து இப்போ ஸ்டாண்டர்ட் அமௌண்ட்டு, ப்ரீமியம்மு, கோல்டு மெம்பர்ஷிப்பு, டைமண்ட் மெம்பர்ஷிப்புன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மெம்பர்ஷிப்புக்கெலாம் நீங்கள் மாதம் இவ்வளோ பே பண்ணால் இந்த மெம்பர்ஷிப் வரலாம். அவங்க லைவ் காலில் வருவாங்க, அவங்க என்னென்ன பண்ணுவாங்க அது உங்களுக்கு தெரியும். அதை நான் ஓப்பனாக சொல்கிறதுக்கு இல்லை. இது வந்து நம்ம ஊரில் அதை வேறு மாதிரி பயன்படுத்துகிறாங்க. ப்ரைவேட் டெலிகிராம் குரூப்புங்கிறது வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, டிசையர் ஓரியன்ட் குரூப்புன்னு வச்சுங்களேன். ப்ரைவேட் டெலிகிராம் குரூப் வந்து டிசையர் ஓரியன்ட் குரூப்புன்னு நீங்கள் நம்ம சொல்லலாம். டிசையருங்கிறது அவங்களோட விருப்பத்தின் பேரில் அவங்க சேர்கிற குரூப்பு, அவங்களோட விருப்பங்களை நிறைவேற்றிக்கிற குரூப்பு, அவங்களோட இயலாமையை வேற ஒருத்தவங்க மூலயமா நிறைவேற்றிக்கிற குரூப்புன்னு கூட வச்சுக்கலாம். பெய்டு நியூஸ் லெட்டர் வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி அதிகமாக நீங்கள் ரிசர்ச் பண்ணி எழுதுகிட்டே இருக்கிறப்ப, அதை பற்றி நியூஸ் லெட்டர்ஸ் நீங்கள் போஸ்ட் பண்ணுறப்ப, அதை வாங்குறதுக்கு ஒரு சில பேர் இருப்பாங்க. எனக்கு இந்த நியூஸ் லெட்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது என் பிஸ்னஸ்க்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து மாதம் மாதம் நீங்கள் இவ்வளோ பணம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த நியூஸ் லெட்டர்ஸ் வந்து வீக்லி ட்வைஸ் வரும், மந்த்லி ஃபோர்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த நியூஸ் லெட்ரு சப்ஸ்கிரிப்ஷனை இது பண்ண முடியும். அடுத்து டாமின் ஃப்ளிப்பிங். இது வேறு ஒன்றும் இல்லைங்க, ஒரு டொமினோ, ஒரு சீப்பான ஒரு டொமின் வாங்கி அதை ஹை ரேட்டுக்கு விற்கிறது. அதாவது டிமாண்ட் இருக்கிற டொமின். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு 10 பிஸ்னஸ் பண்ணுறாருன்னா அந்த 10 பிஸ்னஸுக்கும் ஒரே நேமில் டொமின் வேணும். ஆனால் வெவ்வேறு பிஸ்னஸ் பண்ணுவார், வெவ்வேறு பிஸ்னஸ் நேமில் டொமின், வெவ்வேறு சப் பிஸ்னஸ் நேமில் அந்த டொமின் இருக்கணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜியோ லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜியோவோட டொமினை வேற ஒருத்தர் வாங்கி வச்சுருந்தார். அப்போ ஜியோ லான்ச் பண்ணப்போ அந்த ஜியோக்கான டொமின் கிடைக்கல அப்படிங்கிறப்ப அது ஃபைட் பண்ணி அவருக்கு ஒரு அமௌண்ட்டை பே பண்ணி அந்த டொமினை அவர்கிட்டருந்து வாங்கினதா ஒரு நியூஸ் இருக்குது. ஆக்சுவலாக இது உண்மை, எனக்கு அக்யூரேட்டாக அந்த நேம் தெரியலை, பட் இது வந்து நான் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி ஒரு டொமின் வாங்கி அந்த அதாவது டிமாண்ட் இருக்கிற ஒரு டொமினை வாங்கி அதை வந்து ஹை ரேட்டுக்கு விற்கலாம். அவங்க மார்க்கெட் பிளேஸு, கோடேடி இந்த மாதிரி இடத்துல ஹை ரேட்டுக்கு விற்க முடியும். அடுத்து செல்லிங் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ், இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஷட்டர் ஷாக்கு, ஃபோட்டோ ஃப்ரீ பிக்கு, இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்து அடோப் ஸ்டாக்கு இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் உங்களோட ஃபோட்டோஸு, நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ஃபோட்டோஸு, வீடியோஸை அப்லோட் பண்ணுறது மூலயமா ஏர்ன் பண்ணிக்க முடியும். உங்களோட வீடியோ ஒருத்தங்க பிடிச்சிருந்து அதை டவுன்லோட் பண்ணுறப்ப அவங்க வந்து அந்த பிளாட்ஃபார்மில் அவங்களுக்கு ஒரு சார்ஜஸ் பண்ணுவாங்க. அந்த சார்ஜஸ்லேருந்து ஒரு அமௌண்ட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. அது மூலயமாவே ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஆன்லைன் டியூட்டரிங் ஆன்லைன் கிளாஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. நான் ஆன்லைனில் கிளாஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு, இது வந்து குளோபலைஸ்டு பீப்புளுக்கு உங்களால் கிளாஸ் எடுக்க முடியும். ஒரு டெக்னாலஜி சார்ந்தோ, ஒரு லாங்குவேஜ் சார்ந்தோ, இல்லை உங்களுக்கு இருக்கிற ஒரு நாலேஜை பேஸ் பண்ணி உங்களால் மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி எடுக்க முடியும்னா, இந்த சீகு, ப்ளீப்ளி அப்படிங்கிற பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுறது மூலமா உங்களால் ஸ்டூடெண்ட் இது பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்டை மந்த்லி சார்ஜஸ் பண்ணி வாங்கிக்க முடியும், ஏர்ன் பண்ணிக்க முடியும். சரி, இதில் குயிக் கேட்டகரி கம்பேரிஷன், எவ்வளோ ஸ்பீடில் நம்ம இன்கம் ஏர்ன் பண்ண முடியும்,
என்னென்ன நமக்கு ஸ்கில்லு தேவைப்படும், அதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும், எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும், என்னென்ன ஸ்கில்லு தேவைப்படும், ஸ்கில்லோட ரேஞ்ச் எப்படியெல்லாம் இருக்கணும், இன்கமோட ஸ்பீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம்னா, ஃப்ரீலான்சிங் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு பெருசாக தேவைப்படாதுங்க. ஸ்கில்லு வந்து ஆனால் ஹை ஸ்கில்லு தேவைப்படும். ஏன்னா நீங்கள் ஒரு கிராஃபிக் டிசைன்னா அந்த கிராஃபிக் டிசைனராகவே இருக்கணும். அதில் ஏ டு இசட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் ஈஸியாகவும் ஏர்ன் பண்ண முடியும், ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஏர்ன் பண்ண முடியும். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கு அதுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவைப்படாது. ஸ்கில்லு வந்து கொஞ்சம் மீடியம் லெவலாக வச்சு தேவைப்படும். ஏன்னா பெய்டு ஆட் ரன் பண்ணணும், இல்லை ப்ரொமோட் பண்ணணும், கண்டென்ட் க்ரியேட் பண்ணி ப்ரொமோட் பண்ணணும் யூடியூப் இதில். ஸ்பீடும் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் மீடியமாக தான் உங்களுக்கு வரும். உடனேலாம் ட்ரஸ்ட் பண்ணி வாங்கிட மாட்டாங்க. பட் அது ஒன்ஸ் உங்களுக்கு இன்கம் வர ஆரம்பிச்சிச்சுன்னா அது கண்டினியூஸாக அந்த இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். யூடியூப்க்கு பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவைப்படாது, ஸ்கில்லும் தேவைப்படாது. இன்றைக்கி ஓப்பன் நம்ம ஓப்பன் பிளாட்ஃபார்ம் சாட் ஜிபிடி, மிட் ஜர்னி இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிளாட்ஃபார்ம் வந்துடுச்சு. ஜெமினி, டீப்சீக்கு இந்த மாதிரி. இதில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன கண்டென்ட் தேவையோ, எந்த பிஸ்னஸ்க்கு கண்டென்ட் தேவையோ அந்த கண்டென்ட் வேணும்னு 30 நாளைக்கு எனக்கு கண்டென்ட் க்ரியேட் பண்ணி கொடுன்னா கண்டென்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். அந்த கண்டென்ட்டை நீங்கள் அதை உங்களோட பாடி லாங்குவேஜ், உங்களோட ஸ்பீக்கிங் குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி மாற்றி பீப்புள்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் அதை வீடியோவாக க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறது மூலயமா உங்களால் அதில் ஏர்ன் பண்ண முடியும். பட் இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். பட் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இதே வேலையை பண்ணுறப்ப ஒரு டைமில் மானிட்டைசேஷன் பயங்கரமாக நடந்து இதுவே பெரிய இன்கமுக்கு வழிவகுக்கும். பட் இதுக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக எஃபோர்ட் போடணும், கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸு நீங்கள் ஒன்ஸ் டிசைன் பண்ணி அதை அதுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு இல்லை டிஜிட்டல் ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கும் ஒன்றும் பெருசாக ஸ்கில்லு தேவைப்படாது. நீங்கள் சாட் ஜிபிடிலேயே கூட கேட்டு க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதை விற்கணுன்னா அதை விற்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்கில்லு தேவைப்படும். எப்படின்னா அதை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும், அதை ப்ரொமோட் பண்ணணும், இல்லை இந்த மாதிரி ஃபார்மேட் வேணுமான்னு கேட்டு அந்த ஆடியன்ஸ் அதுக்குன்னு க்ரியேட் பண்ணி அவங்கள்ட்ட அதை விற்கணும். ஸோ இதுவும் மீடியமான இன்கம் இருக்கும். ட்ராப் ஷிப்பிங் வந்து அதுவும் மீடியமாக தான் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். அதாவது கம்மி ரேட்டில் ஒருத்தங்கள்ட்ட ஒரு பொருளை வாங்கி அதை பொருளை நீங்கள் வாங்குறது கூட இல்லை, அங்கே இருக்கிற பொருளை இந்த வெப்சைட்டுக்கு மாற்றி விட்றீங்க. இந்த வெப்சைட்டில் சேல்ஸ் நடக்கும்போது அவங்க அங்கேருந்து அதை கொரியர் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இதில் நீங்கள் மீடியேட்டராக மட்டும்தான் இருக்கீங்க. அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டு, மார்க்கெட்டிங் மட்டும்தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கும் ஒன்றும் பெருசாக தேவைப்படாது. பட் நீங்கள் சீக்கிரம் ஏர்ன் பண்ணணுமான்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ட்ராப் ஷிப்பிங்னு ஏர்ன் பண்ண முடியும். ட்ரேடிங்கு அதுக்கு சொல்லவே வேணாம். அதுக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஹையாக தேவைப்படும், ஸ்கில்லும் ஹையாக தேவைப்படும். இது ரெண்டும் ஹையாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஃபாஸ்ட்டாக ஏர்ன் பண்ணலாம். அதே டைமில் ரிஸ்க்கும் ஜாஸ்தி. ஒரே நாளில் ஓட்டாண்டியாகவும் ஆக்கிவிட்டோம், ஒரே நாளில் கோடீஸ்வரனாகவும் ஆக்கும். அடுத்து சர்வேஸு, அது நான் மேக்ஸிமம் ரொம்ப ஸ்லோவாக தான் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு எதுவுமே தேவைப்படாது. ஜஸ்ட்டு அந்த பிளாட்ஃபார்மில் போய்ட்டு நீங்கள் அந்த டாஸ்க்கை முடிக்கிறது மூலயமா உங்களுக்கு அந்த இன்கம் வந்து வரும். பட் அது நான் மேக்ஸிமம் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். அது பெருசாகவும் இன்கம் பார்க்க முடியாது. இதில் டாப் 10 ஈஸியஸ்ட்டு ஆன்லைன் ஏர்னிங் மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா ரொம்ப லோ ஸ்கில்லில் இருக்கீங்க, லோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம், அப்ரூவல் டிஃபிகல்ட்டிலாம் ஒன்றும் பெருசாக இருக்காது. லேர்னிங் கர்வ் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிக்கிட்டே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ரொம்ப ஹைப்பெல்லாம் தேவைப்படாது. ப்ராக்டிக்கலாகவே நீங்கள் பண்ணுறது மூலயமா இதை ஏர்ன் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃப்ரீலான்சிங் சர்வீஸு. ஃப்ரீலான்சிங் சர்வீஸுக்குன்னு இருக்கிற வெப்சைட்டு ஃபைவர், அப்வொர்க்கு. சிம்பிள் ஸ்கில்லை வச்சு அந்த ஸ்கில்லை நீங்கள் இது பண்ணலாம். நான் வந்து என்னோடய பேக்ரவுண்ட் ரிமூவராக இருப்பேன், நான் சோஷியல் மீடியா மேனேஜராக இருப்பேன், டேட்டா என்ட்ரி பண்ணுவேன், நான் கேன்வாவில் டிசைன் பண்ணுவேன், கேன்வாவில் டிசைன் பண்ணி ஈஸியாக உங்களுக்கு லோகோ க்ரியேட் பண்ணி தருவேன். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கில்லை வச்சு நீங்கள் ஃப்ரீலான்சிங் ஆரம்பிக்கலாம். பேசிக் வீடியோ எடிட்டிங்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 30 டேஸில் உங்களால் கிளைண்ட் பிடிக்க முடியும். உங்களோட திறமை தான், உங்களோட அப்செல்லில் உங்களோட மார்க்கெட்டிங் இதை பொறுத்து தான் உங்களால் இதில் பண்ண முடியும். இன்னொன்று அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றி அதிகமாக சொல்லியாச்சு. இதுக்கு இருக்கிற பிளாட்ஃபார்ம் வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி பிளாட்ஃபார்ம்னா கிளிக் பேங்க், டிஜி ஸ்டோரு. நீங்கள் ஒரு ப்ராடக்டோட ப்ரொமோஷன் லிங்க்கை எடுத்துகிட்டு போய் ப்ரொமோட் பண்ணுறது மூலமா இதுவும் ட்ரஸ்ட் பில்ட் ஆனால் தான். இதில் மேக்ஸிமம் 2 வாரத்துலேருந்து 1.5 மாதம் வரைக்கும் ஆகும்.
ஏர்ன் பண்ணுறதுக்கு, நீங்கள் ஃபஸ்ட்டு ஏர்னிங் பார்க்குறதுக்கு டிஜிட்டல் ப்ராடக்ட்டு சிம்பிள் பிடிஎஃபாக நீங்கள் இது பண்ணிக்க முடியும். சின்ன சிம்பிளாக பிடிஎஃபாக நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த செக்லிஸ்ட்டு, கைட்ஸு, டெம்ப்ளேட்ஸு இதை வந்து சிம்பிளாக க்ரியேட் பண்ணி கம்ரோடு இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் சேல்ஸ் பண்ணலாம். இதுவும் ஒரு வந்து 2 வாரத்துலேருந்து 4 வாரமாச்சு ஆகும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு. பட் 90% ப்ராஃபிட் கிடைக்கும். 70 to 90% ப்ராஃபிட் கிடைக்கும். அடுத்து சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்டு. இதுக்கு நீங்கள் ட்ரஸ்ட்டு பில்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. உங்களை நம்பி அவங்க கிளைண்ட்ஸ் வந்து உங்கள்கிட்ட கொடுக்கணும். இது வந்து இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் மூலயமா, அவுட்ரீச் மூலயமா நீங்கள் பண்ணலாம். டெய்லி கண்டென்ட் க்ரியேட் பண்ணி போடுறது மூலயமா, போஸ்டிங் மூலயமாவோ, அட்ராக்டிவான கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறது மூலயமாவோ நீங்கள் கிளைண்ட்டை இதில் பிடிக்கலாம். இதுக்கு 2 வாரத்துலேருந்து 5 வாரமாச்சு ஆகும். பிரிண்ட் அண்ட் டிமாண்டு நான் சொன்ன மாதிரி தான் ஃபிசிக்கலாகவும் பண்ணலாம், ஆன்லைன்லேயும் இ-காமர்ஸ்லேயும் பண்ணலாம். இதுக்கு மினிமம் 2 மாதமாச்சும் ஆகும் வருமானம் வர்றதுக்கு. ஆன்லைன் சர்வே மைக்ரோ டாஸ்க்கு நான் இதை ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். இம்மிடியேட்டாக கிடைக்கும், ஆனால் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். ஸ்டாக் பக்ஸு, அமேசான் மெக்கானிக்கல் டக்கு மூலயமா பிளாகிங்கு இது வந்து மினிமம் 6 மாதமாச்சும் ஆகுங்க. ஏன்னா நீங்கள் எஸ்இஓ ஓரியன்டான ஆர்டிகல்ஸ் இது பண்ணணும், அதை மானிட்டைஸ் பண்ணணும். கூகுள் ஆட்சன்ஸ் வந்து மானிட்டைஸ் பண்ணணும். அதில் நீங்கள் அஃபிலியேட் லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணணும். அது மூலயமா உங்களுக்கு சேல்ஸ் வரணும். இது 3 மாதத்துலேருந்து 6 மாதம் ஆகும். இதுக்கு ட்ராப் ஷிப்பிங் வந்து 1 மாதத்துலேருந்து 3 மாதம் ஆகும். பட் இதில் ஈஸியாகவும் எடுக்க முடியும், கொஞ்சம் ரிஸ்க்கும் இருக்குது. இது கொஞ்சம் 3 மாதமாச்சும் ஆகும். ட்ரஸ்ட்டு கொஞ்சம் பில்ட் பண்ணணும். ஆன்லைன் தவிர்த்தவங்க வந்து நீங்கள் ஒரு 6 வாரமாச்சும் ஆகும். பட் உங்களோட கோச்சிங் கெப்பாசிட்டி, உங்களோட நாலேஜை பொறுத்து, உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறது இதெல்லாம் பொறுத்து தான் உங்களோட இன்கம் இதில் இருக்க போகுது. ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்த்த ஒவ்வொரு இதை பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக இன்னும் வரப்போகிற வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, ஃபனல் பில்டிங்னா என்ன, சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்னா என்ன, இதை பற்றியெல்லாம் பிளாகிங்னா என்ன, இதை பற்றியெல்லாம் நான் இன்னும் கம்மிங் டேஸில் வரப்போகிற இதில் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.